கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. எனக்கருமையானவர்கள், இந்த இடத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனால் அவர் தன்னுடைய வாயை திறக்கவில்லை. கர்த்தருடைய செய்கைகளை குறித்து அல்லது அவருடைய செயல்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டார். எனக்கு அருமையானவர்களை, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நினைத்திருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்திருக்க முடியும். இப்பொழுதும் சாட்டைகளால் அடிக்கப்படுகிறார். அவருடைய சரீரத்தில் இரத்தங்கள், சிலுவையை சுமந்தவராக வந்து கொண்டிருக்கிறார். இந்த காயங்களோடு கூட நிற்கிற இயேசு நெருக்கப்படுகிறார், ஒடுக்கப்படுகிறார். எந்த மனுஷனும் ஒரு சூழ்நிலைக்கு மேலே தன்னை பொறுக்க மாட்டான்ல. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, நான் இவ்வளோ நேரம் பொறுத்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது என்று சொல்கிற சூழ்நிலை வரும். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர் நெருக்கப்பட்டார், டு த கோர் அவர் ஒடுக்கப்பட்டார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய வாயை திறக்கவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை ஒருவேளை இதை போல இருக்கலாம். பல விதங்களிலே உன்னால் வாய் திறக்க முடியலையா? உன்னால் திருப்பி பேச முடியும், ஆனால் பேச முடியாத இடத்துல நின்று கொண்டு இருக்கிறாயா? உன்னால் எதை வேண்டுமானாலும் நீ ரிட்டாலியேட் பண்ணலாம், ஆனாலும் என் ஆண்டவருக்காக பொறுமையோடு கூட சகித்து கொண்டு இருக்கிறாயா? என் இயேசு கிறிஸ்து வாயை திறவாதிருந்தார். ஆனால் அதற்கு பின்பதாக நடந்த நாட்களில் உள்ள சம்பவங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அவருக்கு முன்பதாக நின்றவர்கள் எல்லாம் அவருடைய காலில் விழுந்தாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த நாட்கள் உனக்கு ஒருவேளை கடினமான நாட்களாக இருக்கலாம். நீ வாயை திறவாதபடிக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து உன்னுடைய ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடு. தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே பொறுமையோடு கூட என்னுடைய வாயை மூடிக்கொண்டு இருக்கிறேன். அடிக்கப்படும் ஒரு ஆட்டை போல் அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒரு பார்வை பார்த்திருந்தா போதும், எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் அமைதியாக சென்றார். அந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, உனக்கு பலன் இருக்கலாம், உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கலாம், உனக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த நாளிலும் கர்த்தருக்காக அவர் அனுமதிக்கிற பாதையில் நீ அமைதியாய் கடந்து செல்வாயானால் நிச்சயமாக நாள் ஒன்று வரும், உன் தலை உயர்த்தப்படும். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உன் தலையை உயர்த்துவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. நேர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய வாயை திறக்கவில்லை. எங்களுக்கு முன்மாதிரியாக சொல்லி போயிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் இந்த அநீதியான உலகத்தில் நாங்கள் அதை கண்டு ஆண்டவரை எதிர்த்து நின்று விடாதபடிக்கு அமைதியோடு நீர் நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பலனை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.